நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்வோம், வாசிப்போம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார். இந்த உலகத்துல இது என்ன தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்னு சொல்ற அர்த்தம் அப்படின்னா to cause someone to prosper. ஒரு ஆளை ரொம்ப செழித்திருக்கிறவனாய் மாற்றுகிறதுனா கர்த்தரின் ஆசீர்வாதம். செழிப்பா இருக்கணும்னா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கணும். ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனுஷன் செழிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரிட்டி ஃப்ரம் த வேர்ல்ட், வார்த்தையினால் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. ப்ராஸ்பரிட்டி ஃப்ரம் த வேர்ல்டு, உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்ம உலகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பற்றி பேசலை. உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் இருக்கிறோம். எந்த வகையில் ஆகியும் சொத்தை குமிச்சிடணும். 4 பேர் நாசமாக போனாலும் சரி, எவனையாவது மிதிச்சாலும் சரி, எவனையாவது அழிச்சாலும் சரி, என்னவாது பண்ணி நமக்கு வருமானம் வந்தால் போதும், சொத்து சேர்த்தா போதும், மூட்டை கட்டினா போதும், ஒரு 10 தலைமுறைக்கு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டா போதும்னு நினச்சி சம்பாதிக்கிறாங்களே, அது இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கும். நம்ம நிறைய சமயத்தில் நினைக்கிறோம் வருமானம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம், வெறும் பணம் தான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம். பணம் கிடையாது. நீங்கள் சமாதானமாக நீங்கள் நைட்டு படுத்து தூங்குனீங்கனாலே பெரிய ஆசீர்வாதம் தான். ஒரு நாள் நிம்மதியை தூக்க முடியல நிறைய பேருக்கு. ஏன்னா மனம் பூரா போராடிட்டு இருக்குது. நீங்கள் பாருங்களேன், கொசு அப்படி கடிச்சு கிடக்கும், ரோட்டோரத்தில் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இருக்க அந்த நிம்மதி கோடிக்கணக்காக காசு வச்சுருக்குல்ல, காலைல விடிஞ்சா அது என்ன ஆகுமோ, பிஸ்னஸ் என்ன ஆகுமோ, கண்டெய்னர் நின்று போயிடுமோ, பேரல் வந்து சேருமோ, எனக்கு நம்ம அனுப்புனது வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம், அக்செப்ட் பண்ணி காசு வர வரைக்கும் அடி வைத்தல் புளிய காசு வேணும் பிஸ்னஸ் பீப்புள். எல்லாருடைய நிலைமை அப்படித்தான். ஒரு நாள் நிம்மதியை நீங்கள் படுத்து தூங்கி எந்திரிக்கணும்னாலே அது மிகப்பெரிய கிருபை. அந்த சரியான தூக்கம் இல்லைன்னா அந்த உடம்பு வேலை செய்கிற விதம் பார்த்தீங்கன்னா சுகர் வந்துடும், ப்ரெஷர் வந்துடும். இந்த உடம்பு உடம்பாராத வெடிக்க என்னெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த சரீரத்தினுடைய தன்மை எப்படி இருக்குன்னா, இந்த சரீரம் ஓய்வும் அவசியம். அதுவே டிஸ்டர்ப் ஆயிடும். நல்லா கவனிங்க. கர்த்தர் எப்பயுமே எப்படி சொல்வாருன்னா, கர்த்தர் ஒருத்தர் ஆசீர்வதிக்கிறான்னா அவரை நம்ம எடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெரிய ஜாதியாக்கிறார். கூப்பிட்றாருன்னா ஆசீர்வதிச்சு கூப்பிடுவதை செய்கிறார். மனுஷனை உண்டாக்குறார், ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வாயிலிருந்து எப்பயுமே எப்படி தான் ஆரம்பிக்கிற, எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தான் ஆரம்பிக்கும். நீ பழுகி பெருகி பூமியை நிரம்பிட கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளணும். அவருடைய அப்படின்னா கர்த்தருடைய அஸ்திபாரத்தின் ஆசை என்னன்னா, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அப்ப மற்றவங்களாம் நீங்க உங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறாங்கிறத பத்தி கவலை இல்லை. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் உங்க உறவாக இருந்தாலும் சரி, எல்லாரும் சரி, நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களை பார்க்கறத விட கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. உங்களோட அதுக்குன்னு போராடி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. போராடுகிற மக்களையும் போராடுகிற சூழலையும் போராட்டத்தையும் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள்கிட்ட பிடுங்கப்பட்டாலும், துரத்தி விடப்பட்டாலும், ஒண்ணுமில்லாமல் கைவிடப்பட்டாலும் கூட நீங்க நிச்சயமா எம்டி ஹேண்டா போறதில்லை. எம்டி ஹேண்டா போகவே முடியாது. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதமே ஒருத்தருக்கு ஐஸ்வர்யம். காசு ஆசீர்வாதம் கிடையாது, ஆசீர்வாதம் தான் காசு. ஆசீர்வாதம் தான் தூக்கம், ஆசீர்வாதம் தான் இழைப்பார்கள், ஆசீர்வாதம் நல்ல குடும்ப வாழ்க்கை, ஆசீர்வாதம் குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல பிள்ளைங்க, நல்ல வாழ்க்கை துணை, எல்லாமே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட என்ன இருக்காது, பிள்ளாட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சமயத்தில் ஆடல் மாதிரி வரும், காசும் வரும், பின்னாடியே பிரச்சனையும் சேர்ந்து வரும். அப்படி இருக்கும். ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்படின்னா பிரச்சனை ஆடானா வராது, அதனோட கூட வேதனை வராது. வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் சொல்லுங்க. வேதனை கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். வேதனை வந்து ஆடாய் வராது. அப்போ நான் சொல்றேன் இல்லைங்களா, உலகத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது, கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் இருக்குது. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில் வாசிப்போம். உபாகமம் 8:18.
உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்து அவனை உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறான். உனக்கு ஐஸ்வர்யம் வரணும்னாலே வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு பலன் வேணும். பலன் எங்கிருந்து வரும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, அவர் சொல்ற விதமே பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா அம்மாவுக்கு சொன்ன வாக்கு தத்தம் அல்லது உனக்கு முன்பிதாக்களுக்கு வாக்குப்படி இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றும்படிக்கு சொல்வது. எங்க அப்பா அம்மாவெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதுங்க. ஆண்டவர்களும் அவங்க நம்பினது இல்லை. அவங்களோட வாழ்க்கையில் என்ன சொன்னாரு, ஏமாற்று நிறைவேறதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்திற்கு விசுவாசத்தினால பிள்ளைகளாக மாறி இருக்கும். ஆபிரகாமுக்கு என்ன சொன்னாரோ அதெல்லாம் நமக்கு சொந்தமா இருக்கு. அதுக்கு சொல்லும்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எப்ப நினைக்கணும்? கையில காசு பணம் எல்லாம் பெருகி நிற்கும் போது கண்ண காசு மறைச்சிடக்கூடாது. எதை மறக்கக்கூடாது? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுத்தார். கொடுக்கிறவரும் அவர் தான், கொடுத்தவரும் அவர் தான். இன்னைக்கு நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டேன். எதை கொடுத்தோம் பெருமைப்படுறதுக்கு இல்லை. கொடுக்கப்பட்டதெல்லாம் கர்த்தருடைய கிருபையான கொடுத்தவரை கொண்டாடணும், கொடுத்தவரை மகிமைப்படுத்தணும். அப்போதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமையா இருக்கும். அப்போ இன்னும் இதில் பார்த்தீங்கன்னா கலாத்தியர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரத்தை பாருங்க. கலாத்தியர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆவது அதிகாரம் 13-14 வாசிக்கிறேன். 13-14. மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். எல்லாரும் சேர்ந்து நல்லா கவனமா வாசிங்க. கலாத்தியர் 3:13-14 முக்கியமான வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். என்ன சொல்றது? ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு அப்படின்னா நமக்கு வரும்படியாகவும் ஆவிக்குரிய ஆதியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நம் விசுவாசத்தால் பெரும்படியாகும் படி ஆயிற்று. அப்படின்னா ஆபிரகாமுக்கு நேரடியா நம்ம பிள்ளை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவருக்குள் மறுபடி பிறந்தபடியால் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரமா இருக்கு. திரும்ப வாசிங்க 14ஆம் வசனத்துல ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு நமக்கு வரும்படியாக. அப்படின்னா நமக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா இயேசுவின் மூலமாக. இயேசு எப்படி? ஆபிரகாமின் சந்ததியில இருக்கிறாங்க. அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தந்துடுவது சொல்ல. உலக ஆசீர்வாதம் எந்த வழியில வேணுமா வரும். அதுல நிச்சயமா கர்த்தருடைய வழிகள் இருக்காது. கர்த்தருடைய வழிகள் பெருசா இருக்காது. ஆனா உலகத்தின் வழிகள் வரும். ஆனா கர்த்தர் கொடுக்கிறது எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தரின் ஆசீர்வாதம். கர்த்தரின் ஆசீர்வாதம் சொல்றது தெய்வீகமானது. இட்ஸ் a divine blessing. டிவைன் பிளஸிங். அப்போ அது தெய்வீகமாகத்தான் வரும். தெய்வீகமா இருக்கிறது டிவைன் வேல தான் வரும். அதே மாதிரி தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் தெய்வீகமான முறையில் இந்த வே இப்படித்தான் வரணும்னா அப்படித்தான் வரும். கண்ட மாதிரி இப்படி சொன்ன இல்லையா, எவனை வேணா அடிச்சு எவன்கிட்ட இருந்தா பிடிங்க எப்படியா புரிஞ்சுக்கோ, அப்படி வராது. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது கடவுளிடத்தில் வரக்கூடியது. அது தெய்வீகமானது. தெய்வீகமான ஆசீர்வாதம் தெய்வீகமான முறையில தான் வரும். தெய்வீகமான விதத்துல தான் வரும். வேற ஆல்டர்னேட் வகையில நீங்க கண்டுபிடிக்க பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் தெய்வீகமான முறையில் தான் வரும்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் கர்த்தர் வைத்துள்ள முறையில தான் வரும். அவர் இப்படிதான் கொடுக்கணும்னா அப்படிதான் கொடுப்பார். உங்களுக்குன்னு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இடத்துக்கு அவன் நடத்தி போற பாதையில் நீங்க கையில ஒண்ணும் இல்லாம கையில் நிற்கிறதே நீங்க மாட்டீங்க. உங்களை பட்டி போட மாட்டார். திருப்தியா போஷிப்பார். வனாந்தரத்துல பாருங்க, 40 வருஷம் பயணப்பட்டாங்க. சாப்பாடுலாம் செத்து போனா ஒரு கேஸ் கிடையாது. அவர்களே அதில் வயது முதிர்ந்து இறந்தார். ஒருத்தர் கூட கத்த கைவிடவே இல்லை. வாக்குத்தத்தத்தை போய் சுதந்திரித்தார்கள். பெரிய தேசங்களை அவங்களுக்கு வைத்திருந்தார். ஆசீர்வாதமாய் சுதந்திரத்து கொண்டார்கள். இது இவங்க சம்பாதிச்சது கிடையாது, கர்த்தரின் ஆசீர்வாதம்.
கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். நான் உங்களுக்காக பார்த்து வைத்திருக்கிற நலமும் விசாலமான தேசம் கூட்டு போனாரு. என்ன சொல்லக்கூடாதுன்னா என் சாமர்த்தியமும். உபாகமும் 17 வாசிச்சபடியா உபாகமும் 8:17 வாசிங்கன்னா என் சாமர்த்தியமும் என் கைப்பணமும் இந்த சம்பாத்தியத்தை எனக்கு சம்பாதித்தது சொல்லாதிருப்பாயாக. ஜாக்கிரதையா இருக்கிறார். உபாகமம் 8:17 சொல்றது என் திறமை, என் புத்திசாலித்தனம், என் அறிவாளித்தனம், எனக்கு இருந்த எல்லா திறமைகள் தெரியுமா, அங்க இருக்காது நான் தான் சூப்பர், அதனால தான் எனக்கு இந்த வேலை, அதனால தான் இந்த பொசிஷன், அதனால தான் இந்த வருமானம். சில சமயம் காட்டுதான் கரெக்டாக காட்டுவாங்க. நீ சும்மா நம்பி பேசுறா, உன்னை தூக்கி பெரிய ஆள் உட்கார வைக்கிறது என்னுடைய கிருபை. என்னாலதான் இந்த ஆசீர்வாதத்தை நீ பெருகிறத கரெக்டாக காட்டிடுவேன். நம்ம ஆண்டவரே ஆமாண்டவர் உண்மை ஆண்டவரைன்னு சொல்லி ஒத்துக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும். ஏன் சாமர்த்தியம் ஏன் கைப்பண்ண சொல்லாத, உன் தேவனாகி கர்த்தர் இணைப்பாயாக என்று சொல்லி 8:18 ஆரம்பிக்குது. 8:18 சொல்லும் போது கடவுளை நினைச்சுக்கோ. எதுக்கு? அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலன் கூட. அவர் உங்களுக்கு பலன் மட்டும் கொடுக்கல. சொல்றேனே, எத்தனை பேர் தன்னுடைய சரீரத்தில் இயலாமையில போய் படுத்து ஒரு சம்பாதிக்க ஒரு வேலை செய்ய முடியாம எத்தனை பேர் வேலை இல்லாமல் சுற்றுறாங்க, வேலை கிடைக்காம சுற்றுறாங்க, வேலை கிடைச்சாலும் அதை நிர்வகிக்க முடியாம எத்தனை வேலை மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலையை செய்யணும்னாலே அதுக்கு தேவையான கிருபையை, அதுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுப்பதுக்காக. அப்ப கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது கர்த்தருடைய வழிகள் தான் வரும், கர்த்தருடைய சித்தத்தின் படி தான் வரும், கர்த்தருடைய வழிகளின் படி தான் வரும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்க வேற எந்த வகையிலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெற்றுக்கொள்றதுக்கு இப்படிதான் வழிகள் இருக்கு. ஆதியாகமம் 1:28 பார்த்தீங்கன்னா ஆண்டு கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து சொல்லுங்க ஆண்டு கொண்டு. அப்புறம் உங்க ரூலர்ஷிப்ல இல்லாத உங்க வாழ்க்கையின் எல்லைகள் வந்து எப்பயுமே ஆபத்தானது. அப்படின்னா உங்களால் ஆளுநர் சொல்றதுன்னா நீங்க நினைக்கிறீங்கன்னா நான் சொல்றதெல்லாம் நடக்கணும். உட்காரணும் எந்திரிக்கணும் மக்களுக்கு நம்ம மக்கள் கீழ்ப்படியலன்னு சொல்றோம். இல்லை, எல்லைகளை எல்லா குடும்பத்துடைய செயல்பாடுகளுக்கும் எதிராக இருக்கிறவர்களை கடித்துக் கொண்டு வெற்றிகரமாக நான் இயேசுவின் நாமத்தை வீடு இப்படிதான் நடக்கணும். மக்கள்கிட்ட போய் சண்டை போடாதீங்க, பிள்ளைகிட்ட சண்டை போடாதீங்க, கணவன்கிட்ட சண்டை போடாதீங்க, மனைவிட்ட சண்டை போடாதீங்க, உறவுகிட்ட சண்டை போடாதீங்க. ஒரு விசுவாசத்தோடு இல்லைங்க. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வீடிலே தேவனுடைய முறைமையின்படிதான் என் வீட்டில் ஆசீர்வாதம் வரும். இந்த முறைமைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சூழலும், எல்லா கீழ்ப்படியாமையும், எல்லா சவால்களும் என் வீட்டில் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். தேவ சமாதானத்தை வீட்டில் நான் பேசுறேன். யுத்தங்கள் ஓயட்டும். உமக்கு விரோதமாய் எண்ணுகிற செயல்படுகிற எல்லா செயல்களும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். நம்முடைய சித்தம் என் வீட்டில் நடக்கிறதுக்கு எல்லாருடைய இருதயங்களும் ஒன்னாக்குங்காண்டவரையும் ஜெபிக்கிறது தான் வெற்றியான ஜெபம். நீங்க மக்களோட போராடிக்கிட்டு இருக்கணும், முடிவே வராது. நீங்க உலகத்துக்கே பகையாளியாயிருவீங்க. மனுஷனோட போர் செய்யாதவர்கள் மனுஷனோட போர் செய்ய ஜெயிக்கவே வேண்டாம். அதனால வேத ரொம்ப தெளிவாக சொல்ல, உங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு போராட்டம் இல்லை. அப்படின்னா இந்த சரீரத்தில் இருக்கிற மக்களோட போராட்டம் கிடையாது. இட் இஸ் a spiritual war. விசுவாசிகளின் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டமும் பிசிக்கல் வாரை விட ஸ்பிரிச்சுவல் வார் தான் 90%. அப்போ அந்த போரை எப்படி கையாள போகிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருக்கணும். கர்த்தர் வந்து ஆண்டு கொள்வார்கள் சொல்லி ஆசீர்வதித்தார். கர்த்தர் சொல்லித்தான் ஆசீர்வதித்தார். சொல்லுங்க, கர்த்தர் சொல்லிதான் ஆசீர்வதித்தார். அப்போ நீங்க எப்படி எடுத்துக்கணும்? சொல்லிதான் ஆளணும், சொல்லித்தான் அந்த ஆசீர்வாத உரிமை கொண்டாட செய்யணும். நீங்க வாயை விட்டு சொல்லாதது உங்களுக்கு சொந்தமே. நீங்க வாயை விட்டு டிக்ளேர் பண்ணாத ஆசீர்வாதம் கர்த்தரே உங்களுக்கு வாக்கு பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இது எப்படின்னா, எனக்குரிய உரிமைன்னு அரசு சொல்லியிருந்தா நான் அரசு கிட்ட போய் எனக்குன்னு சொல்லிருக்கீங்க கொடுங்கன்னு கேட்டு வாங்கணும். இல்லைன்னா நமக்கு சொந்தமா கிடைக்காது. நம்ம வீட்டில் வந்து எந்த டெலிவரி பண்ண மாட்டாங்க. அப்ப கர்த்தரை விசுவாசிக்கும் போது, கர்த்தரை தேடும் போது, கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும் போது, கர்த்தருடைய செயலின்படி செய்யணும்னு நினைக்கும் போது எப்போதுமே நான் ரொம்ப உஷாரா இருக்கணும். இந்த கர்த்தர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இல்லைங்க, கர்த்தரை எப்படித்தான் செயல்படுறாரு. என்ன 6ஆவது அதிகாரம் இல்லைங்களா? என்னாகும் 6ஆவது அதிகாரம் 23 27 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 23 22 வாசிக்கலாம். அது ஒரே ஒரு லைன் தான். என்னாகும் 6:22. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ ஆரோனோடும் அவன் குமாரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேலை புத்திரை ஆசீர்வதிக்கும் போது அவனை பார்த்து சொல்ல வேண்டியதாவது. என்ன பண்ணணுமா? என்ன சொல்லுங்க? சொல்ல வேண்டியது. என்ன சொல்லுங்க? சொல்ல வேண்டியது. வாயை திறந்து சொல்ல வேண்டியது. என்ன சொல்லணும்? என்ன சொல்லுகிறாரு? ஏன்னா ஊழியக்காரங்க விசுவாசிகளை பார்த்து நீ இந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது நீ சொல்ல வேண்டியது என்ன? என்ன சொல்லணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவுள். இயேசுவின் நாமத்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக என்று இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். என்ன பண்ணணுமா? என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல சொல்ல கடவர்கள், கூற கடவர்கள், சொல்ல கடவர்கள். அப்படின்னா யோசிங்க, ஏன் சொல்லாம ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியாதா? ஏன் ஊழியக்காரர்கிட்ட ஆரோன்கிட்ட சொல்லி, மோசே ஆரோன்கிட்ட சொல்லு, ஜனங்களுக்கு பிரதான ஆசாரியனாக இருக்கிறவன் ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்லு, அவன் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தின் வார்த்தை அவன் மேல சொல்லணும். ஏங்க சொல்லணும்? சொல்லணும் ஆசீர்வதிக்க மாட்டாங்களா? ஏற்கனவே கர்த்தர் ஆசீர்வதித்த ஜனம் தானே, ஆசீர்வதித்த ஜனம் தான், ஆனாலும் ஆசீர்வதிக்கணும். 27 திரும்ப வாசிக்கிறார்கள். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை கலைப்பிடி விட்டார் பாருங்க. அப்படின்னா ஒரு ஊழியக்காரர் உங்களை பார்த்து வாழ்த்தி நீ ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் உங்களை இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு ஊழியக்காரனை பண்ற கொஞ்சம் குடும்பத்தனமெல்லாம் இருக்குது. நான் உன்னை பார்த்து சாபம் விட்டா நீ அவ்வளவு நாசமா போயிருது தெரியுமா? ஊழியக்காரனுடைய வயிறு எரிஞ்சதுன்னா கேட்கும் போதே அடி வயிற்றுல புளிய கரைச்சி, ஏன்னாப்பா எதுக்கு எந்த தேவையில்லாம இந்த ஆள் வாயில சாபத்தை வாங்கிட்டு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சோம். அப்படியே பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாம உயிருக்கு உயிரை கையில் பிடிச்சிட்டு பயந்து பயந்து உட்காந்துருப்பான். சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது பாருங்க. நான் சொல்றேங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்க மேல ஊரே சேர்ந்து வந்து சாபத்தை சொன்னாலும் சாபம் நடக்காது, சாபம் நிறைவேறாது. அது ஊழியக்காரனே சாபம் விட்டான். ஆதரவுக்கு தான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நல்லா கவனிக்கணும், நல்லா புரிந்து கொள்ளணும். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை, உங்களை சபிக்கிறவர்களை சாபம் விட்டா யாருக்கு டேஞ்சர்? ஒரு ஊழியக்காரன் சாபம் விட்டா யாருக்கு டேஞ்சர்? ஊழியக்காரன் தான் டேஞ்சர். ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மேல சாபத்தை சொன்னா அந்த சாபம் உங்க மேல போகாது, ஆசீர்வதிக்கப்பட்ட மேல தங்கவே தங்காது, அது ரிட்டர்ன் வந்துடும். அதனால இப்படி சொன்ன உடனே இந்த வசமா நம்ம கிட்ட மாட்டிருக்காரா அப்படின்னு தோணும். நல்லா கவனிங்க, ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றதுன்னா நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கத்தான் செய்யணும். சாபத்தை ஒருத்தர் மேல சொல்லவே கூடாது. ஏன் கூடாது? என்னாகும்? அதே என்னாகும் 28 23 என்னாகும் 23 8ஆம் வசனம் என்ன தச்சா? என்னாகும் 23:8 தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது. அது முந்திர வசனம் பார்த்தீங்கன்னா, நீ வா அவன் மேல சாபத்தை சொல்லு, நீ வா அவனை வெறுத்து விடு. இவனுக்கு ஸ்பெஷல் அனாயிண்டிங் என்னது? ஊழியக்காரருக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் என்னன்னா, இவர் யார் மேல சாபம் சொன்னாலும் சாபம் நடக்கும், யார் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதம் நடக்கும். சாபத்துக்கு ஸ்பெஷலிஸ்ட். ஆனா சாபம் விடுறதுக்குன்னே ஸ்பெஷலிஸ்ட். ஆனா சாபம் விட வர்றான், வாயை திறந்தாலும் சபிக்க முடியல. ஏன் சபிக்க முடியலன்னா
அவனே சொல்றான் பாருங்க, கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தரை சபிக்கிறேங்க, கர்த்தரே உங்க மேல சாபத்தை சொல்லலைங்கும் போது யார் உங்க மேல சாபத்தை சொல்லி கெட்ட வார்த்தைகள் உங்க மேல சொல்லி நீ நாசமா போயிருந்து சொல்லலாம், நீங்க நாசமா போயிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஏன்னா கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதோட என்ன வராது? வேதனை வராது. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பாங்க. அதனால இவங்கெல்லாம் சாபம் விட்டாங்க, என் வாழ்க்கை என்னமாவது ஆயிருமா அப்படின்னு பயந்தீங்கன்னா, அவங்க விட்ட சாபம் உங்க வாழ்க்கை படிக்க கூடாதுன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தரோடு ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்கணும். நீங்க கர்த்தரோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப எளிமையா எப்படி சொல்லலாமே, கர்த்தர் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி சொல்றாங்க இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதித்தவனை நான் சபிப்பது எப்படி? ரைட்டுங்களா? உங்க மேல நான் சொல்றேன், உலகமே எழுந்து நின்று உங்க மேல சாபத்தை சொல்லணும், ஒரு வார்த்தை கூட உங்க மேல படிக்காது. நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழு நிச்சயமா நம்பி இருந்தீங்கன்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீங்க, நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா தான் இருப்பேன் வழிய என் மேல சொல்ற எந்த சாப வார்த்தையும் என் வாழ்க்கையில் நடக்காது. இன்னைக்கு என்னுடைய நெருக்கமான பாதையில, கடினமான பாதையில என்னை பார்த்து தூசிக்கிற மோசமான வார்த்தைகளை கொண்டு பேசுகிற மக்களுக்கு முன்பாக என் தலை மீண்டும் உயர்த்துவேன். நான் மேலா இருப்பேன், நான் ஆளா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன், கீழா இருக்க மாட்டேன், மேலா இருப்பேன். நான் இப்போது இருப்பதை விட 1000 மடங்கு பெருகுவேன். இயேசுவின் நாமத்தில் அது எனக்கு நடக்கும் என்று முழு நிச்சயமா நம்பி நில்லுங்க. இந்த சூழ்நிலை நீங்க ஜெயிப்பீங்க. இந்த சூழ்நிலை பயமுறுத்தும், ரொம்ப டெரரைஸ் பண்ணும். ஐயோ இப்படியே போச்சுன்னா என்ன இருக்கும், என்ன மாதிரி முடியுமோ? கண்டிப்பா கர்த்தருடைய கைக்கு மிஞ்சி ஒன்றும் நடக்காது. கர்த்தருடைய கருத்தை மடிச்சுட்டு உங்களை தாக்க வரக்கூடிய ஒரு சக்தி இல்லவே இல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட வல்லமை யாருக்கும் கொடுக்கப்படல. கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாம உங்களை தொடர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உன்னை தொடுகிறவன் நீங்க கண் மணிய நீங்க கண்ணு பக்கத்துல கொண்டு வாங்கல, உங்க வேலை எதையும் கொண்டு வாங்கல, அவ்வளவு ஃபாஸ்டா கண்ணு மூடிக்கிறோம். கண்ணை காப்பாற்றும். ஏன்? கண் இமையை காப்பது கண்ணுடைய ரெப்பைக்கு அது அவசியம். அதுக்காக ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, உன்னை கண்மணி போல காப்பாத்து. அப்படின்னா கண் எப்படி ஆட்டோமேட்டிக்கா மூடி காப்பாற்றுதோ அது மாதிரி காப்பாற்றுன்னு சொல்றாரு. வாசிக்கப்பட்டது வசனத்துல கர்த்தரே சபிக்காதவனை சபிப்பது எப்படி? அங்க சொல்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மேல நீ ஆசீர்வாதத்தை சொல்லு. அப்போது நான் என்ன பண்ணுவேன்? அவங்க மேல ஆசீர்வாதத்தை சொல்லுவேன். அப்படின்னா உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் அபிஷேகித்து ஊழியனை வைத்திருக்கிறார். ஆசீர்வதிக்க தான் வைத்திருக்காங்க. அங்க நீ சபிப்பா, நான் உங்களை சபிப்பேன்னு கர்த்தர் சொல்லிக்காரா? ஆசீர்வதிக்கத்தான் சொல்லியிருக்கிறாரு. அதனால சாபத்தை சொன்னாங்கன்னா, சாபத்தை யார் சொன்னாலும் அதை பற்றி பெருசாக யோசிக்காது. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காதுன்னு சொல்லி பைபிள் என்ன சொல்றது? காரணம் இல்லாமல் விட்ட சாபம் பலிக்காது. ஏன்னா அது நடக்காது. அவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்கும், ஊரில் 1000 பிரச்சனை இருக்கும், வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும், தனிப்பட்ட பிரச்சனை இருக்கும். அதுக்காக மனித போற எல்லாருமே சாபம் விட்டா நடந்துட மாட்டேன். உண்மையிலே நீங்க ஏதாவது துரோகம் பண்ணி அவங்களதான் அபகரிச்சு அவங்க வயிறச்சோட ஏதாவது சொல்றாங்கன்னா அது நடக்காது. ரைட்டா? அப்பயும் கர்த்தர்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேட்டு இளைப்பாறுதலை தேடினீங்கன்னா கர்த்தர் அப்பயும் உங்களை மன்னிச்சு கிருபையை காப்பாற்ற உங்களை பண்ணத பாருங்க. சகை வீட்டில் ஒரே நாள் இயேசு வந்தார். நான் அநியாயமா வாங்கின எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். எப்படி வரும்? ஒரே நாள் அந்த வீட்டில் ரட்சிப்போம். இயேசு சொன்னாரு, இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ஏன்னா ஏமாற்றி பெரிய பணக்காரனா இருக்கிறான். வரி செலுத்த லேட்டாச்சுன்னா வட்டிக்கு மேல வட்டி, வட்டிக்கு மேல வட்டி போட்டு வாங்கிட்டு இருக்கான். அநியாய வட்டி வாங்கிட்டு இருக்கிறான், அநியாய வரி வாங்கிட்டு இருக்கிறான். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கிறான். ஒரே நாள் தான் மொத்தமா மாறி போகுது. நான் அநியாயமா வாங்கின எல்லாத்தையும் நான் திரும்பி கொடுத்துறேன்னு சொல்ற அளவுக்கு தேடி தேடி போய் செட்டில் பண்ணிருப்பாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இருதயம் கர்த்தரை விட எதையும் நேசிக்கணும். கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எதுவுமே பெரிய பொருளாகவும் ஏதாவது தெரியவே தெரியாது. நீங்க கர்த்தரை நேசிக்க ரொம்ப முக்கியம். ஆஸ்தி ஐஸ்வர்யம் இன்னைக்கு வரும், நாளைக்கு இருக்காது மக்களுக்கு. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தரை நேசிக்கிறவர்கள் ஐஸ்வர்யத்தின் மேல் ஐஸ்வர்யத்தை, பலத்தின் மேல் பலம், கிருபை மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. மகிமைன்னா இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா பெட்டராகிட்டே போவீங்கன்னு அர்த்தம். அப்படிதான் இருக்க முடியும். பாருங்க, கர்த்தருடைய நாமத்தில் உங்க மேல ஆசீர்வாதத்தை சொல்லு. நீ சொல்லும் போது நான் அவளை ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா சொல்ல வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை, சொல்ல வேண்டியது சக விசுவாசிகளுடைய வேலை. நீங்க எனக்கு எப்படி இருக்கீங்க? ஆசாரியர்களா இருக்கீங்க, ராஜாக்களா இருக்கீங்க. நீங்க சக விசுவாசிகளை எதுக்கு எல்லாரும் கரங்களை நீட்டி இந்த சகோதரி ஆசீர்வதிங்க,
இந்த பிறந்தநாளை கொண்டாடுறாங்க, ஆசீர்வதிங்க. இந்த பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் இயேசுவின் நாமத்தை அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்ற அந்த வார்த்தை இருக்கு, அவ்வளவு வரம் வேணும். அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் தங்கும். அதனால இயேசு சொன்னார், ஒரு வீட்டுக்கு போறியா, அந்த வீட்டை வாழ்த்து. ஆசீர்வாதத்துக்கு பார்த்து இங்க இருந்தா அந்த வீட்டுல அந்த ஆசீர்வாதம் தங்குகிறார். அப்படின்னா ஒரு வீட்டுக்கு போனா கூட கர்த்தருடைய நாமத்தை அவருடைய வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. கர்த்தர் சபிக்கிறவர் கிடையாது, ஆசீர்வதிக்கிறார். நீங்க ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். அது காசா பணம் நீங்க சொத்தா எழுதி வச்சிருக்கீங்க, இந்த வீடு நல்லா இருக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறீங்க. எந்த வீட்டில் நுழைஞ்சா தைரியமா அவங்க ஆசீர்வாதமா இருப்பீர்களாக, இயேசுவின் நாமத்தை இந்த வீட்டை நான் வாழ்த்துகிறேன் அப்படி சொல்லுங்களேன். அது ஒன்றும் குறைய கிடையாது. கர்த்தர் நம்ம பின்னாடி சொல்லிட்டாரு, ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இருந்தா அந்த வீட்டில் இருந்து ஆசீர்வாதம். அப்படின்னா those who receive you receive me. எப்படி சொல்றாரு இயேசு? உன்னை ஒருத்தர் ஏத்துக்கிட்டான்னா என்னை ஏத்துக்கிட்டான்னு அர்த்தம். என்னை ஏத்துக்கிட்டான்னா அந்த வீட்டு ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இருக்கான்னு அர்த்தம். ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம் இருக்கான்னா அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் அர்த்தம். எனக்கு குழப்பமே தேவையில்லை. நான் போய் ஆசீர்வதிச்சா நீங்களாம் சாப்பிடுங்க நாசமா போகணும் நம்ம யோசிப்போம். ஆனா அந்த வீட்லயும் போய் என்னதான் சொல்லணும்? எல்லாம் சொல்லுங்க, என்ன படாத பாடு கொடுத்துற வீட்டுக்கு நான் போய் என்னதான் பண்ணணும்? ஆசீர்வதிக்கத்தான் சொல்றேன். மோசமான வார்த்தையில திட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வீட்டில் போய் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராகண்டா அது எப்படிங்க முடியும்? அவங்க பண்ணதுக்கெல்லாம் ஏதாவது பண்ண வேணும்னா அது உங்க பிரச்சனை இல்லைங்க, கர்த்தர் பார்த்துக்கணும். யுத்தம் உங்களுடைய கிடையாது, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நான் சொல்றேங்க, பசுத்தாவியினுடைய வார்த்தைகளோடு சேர்த்து சொல்றேன், நீங்க இன்னைக்கு போற ஒவ்வொரு கடினமான பாதையில் கர்த்தர் இருந்திருக்கலாம். யார்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு? நீங்க போற ஒவ்வொரு இன்ச் ஆஃப் பெயின்ஃபுல் பார்ட் காட் நோஸ். ஆனா ஒவ்வொன்றுக்குரிய ரிவார்டு வெயிட்டிங்ல இருக்கு, அந்த வேல இருக்கு. யூ வில் ரிசீவ் இட் ஆன் டைம் கோர்ஸ். ரிசீவ் இட் கரெக்டான நேரத்தில் அதை பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு இருக்கிற பாதை உங்களுக்கு கடினமா இருந்தால், அந்த பாதை உங்களுக்கு வந்து முள்படுக்கை முள் பாதையை போடுந்தா காலெல்லாம் வலிக்குதுங்க, உள்ளமெல்லாம் வலிக்குதுங்க, ஆண்டவரே நீங்க போய் நின்னீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றி தருவேன். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மாற்றி தருவேன். நீ போன இந்த பாதையினுடைய பலன்களை ஆசீர்வாதங்களை நீ துரிதமாய் திருப்பிக் கொள்வாய், துரிதமாய் திருப்பிக் கொள்வாய். ஹோலி ஸ்பிரிட் கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். இன்னைக்கு போகிற பாதை கடினமா இருக்கலாம், ஆனா போகிற பாதையில கர்த்தர் கூட இருக்கு. நிச்சயமா he will restore you back. நீங்க ஒண்ணு கூட இழந்தில்ல, நான் இழந்ததை விட நிறைய பெற்றுக்கொண்டு சொல்லி சாட்சி சொல்லும்படி கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். இயேசுவின் நாமத்தில் அந்த வார்த்தையை உங்கள் மேல் வைக்கிறேன். ஆசீர்வாதத்தை மேல நான் பேசுகிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதற்காக சொல்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் உங்க மேல ரொம்ப அன்பா இருக்காரு. சாப்பிடட்டும், உங்களை நிந்திக்கிறவங்க நிந்திக்கட்டும். உங்களை புரிந்து கொள்ள முடியாத மக்கள் ஒன்றும் பண்ண முடியாது. போராடாதீங்க. திரும்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க சொல்லுங்க, மனுஷனோடு போராடாது. Don't fight with the people, fight with the enemy, those who work behind them. அவங்களுக்கு பின்னாடி வேலை செய்கிற சாத்தானுக்கு கட்டி போடுங்க. அப்பொழுது நீங்கள் சமாதானமாய் பயணப்பட கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு உங்கள் நெருக்கங்கள், உங்கள் சவால்கள், உங்கள் தேவைகள் அநேக விதத்தை உங்களை ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டு இருக்கும், தலை தாழ்ந்து நிற்கிற மாதிரி இருக்கும். கர்த்தர் தலைகளை உயர்த்துவார். ஒவ்வொரு முறையும் உங்களை கூடி குறுகி போக பண்ணுகிற ஒவ்வொரு முறையும் நீங்க சொல்ல வேண்டியது, என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். என் தலை காண்டாமிருகத்தின் தலையை போல கொம்பை போல உயர்த்தப்படும். நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்படி நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் தரையில இருக்க மாட்டேன், உயரத்தில் இருப்பேன். என் கை வாங்குறவையா இருக்காது, கொடுக்கிறவையா இருக்கும். எல்லா நாளிலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆமென், ஆமென். ஆசீர்வாதமா இருப்பேன். கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு வாழ்க்கை ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்ப கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க சொல்லி ஊழியக்காரர்கள் சொல்றாரு. ஆரோன் கிட்ட போய் சொல்லும் போது ஜனங்கள் என்ன பண்ண கையை உயர்த்தி அவரை ஆசீர்வதிக்கணும். அவரை ஆசீர்வதிக்கும் போது நான் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா ஊழியக்காரன் உங்கள் மேல் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சொல்லும் போது
தனிப்பட்ட ஜெபத்திலோ அல்லது உங்கள் நேரடியாகவோ உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை சொல்லும் போது கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை உங்க மேல கொண்டு வரும். நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன். அப்படின்னா எதுக்காக சொல்லாம நடக்காதுன்னா தேவனுடைய வழிகள், ஆசீர்வாதத்துக்கு வழிகள் அப்படித்தான், சொல்லிதான் பெற்றுக்கொள்ளணும். நீங்க நான் திரும்ப சொல்றேங்க, நீங்க சொல்லாம ஒன்ன கூட எடுத்துக்கொள்ள முடியாது. தானா உங்க வாழ்க்கை வந்து படிக்கும்னு நினைச்சீங்கன்னா பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினுடைய ராஜ்யம் வருவதாக. நீங்க வந்து எங்க வீட்டுல சிங்காசனம் விட்டு ராஜாவே இருங்க, எல்லா கடையிலும் நீங்க ஆண்டு பண்ணுங்க. இந்த பின்னாடி வேலை செய்யற எல்லா சத்துருக்களின் போராட்டங்களும் கட்டப்படட்டும். நான் விடுதலையோடு வாழ்வதற்கு எனக்கு துணை நிற்பீராக, என்னை உயர்த்துவீராக. இன்னைக்கு என் வார்த்தைகள் அல்ல தட்டுகிற நிலைமையில என் வார்த்தைகள் மேலாய் வைக்கப்படும்படி என்னை ஆசீர்வாதமாய் வைப்பீராக. அப்படி நீங்க ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை மேல தூக்கி வைப்பார். இன்னைக்கு உங்களை ரொம்ப டவுனா பார்க்கக்கூடியவங்கலாம் கர்த்தர் உயரத்துல பார்த்து தேவை செய்வார். கர்த்தர் காய்கள் அப்படியே மாற்றி டர்ன் ஓவர் பண்ணிடுவார். ஏன்னா ஏங்க சொல்லணும், நீங்க சொன்னாதான் நடக்குமான்னு கேட்டா நீதிமொழிகள் 18வது அதிகாரம், நீதிமொழிகள் 18, நம்ம சொன்னதெல்லாம் நடக்காதா? சொன்னாதான் நடக்குமா? சொன்னாதான் கிடைக்குமா? ஏன் ஏச பத்தி என் கஷ்டம் தெரியாதா? அப்படிலாம் நிறைய கேள்வி கேட்போம். ரைட்டா? 20:21 அவனவன் எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 18:20 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவனவன் அவனவன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக இன்னொருத்தர் இல்லை, உங்களுக்காக உங்க வீட்டுக்காரர்கள், உங்களுக்காக உங்க மனைவி கிடையாது, உங்களுக்காக உங்க பிள்ளை கிடையாது, உங்களுக்காக நீ யார்? இந்த அவனவன் அவன்னா நான் தான் தான். யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் க்ரோத், யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் பிளஸிங். நீங்க தான் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம், பொறுப்பு. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு. சும்மா எவ்வளோ எளிமையா சொல்றோம். நீங்க கையில் எடுத்து நீங்க சாப்பிட்டா உங்க வயிறு. நீங்க நைட்ல சாப்பாடு பிள்ளைக்கு தூங்காம படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊட்டி விட்டு பாருங்க. ஐயோ பிள்ளை சாப்பிடாம படுத்திருக்கேன், இல்லை ரொம்ப தன்னிலை மறந்த கணவரோ பிள்ளைகளோ அப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நைட்லாம் சாப்பாடு ஊட்டி விட்டு பாருங்க. காலை எழுச்சி என்ன கேட்பேன் தெரியுமா? நான் கேட்டுருக்கேன், நீ எல்லாம் ஒரு அம்மாவா? நைட்லாம் ஒரு பிள்ளை பட்னியோட கிடந்ததுக்கு ஒரு மாதிரி சோறாக கொடுத்தீங்க, நீ கடைசி வரையும் சாப்பாடு கொடுக்காம என்னை பட்னியாக போட்டேன்னு எங்கள் அம்மா வந்து சுற்றி இருக்கு மறுநாள் காலையில். ஏன்னா நைட்டு சாப்பிட்டது நைட்டு ஏற்றமாயிடுச்சு, காலையில் பசி எடுக்குது. ஆனால் நல்லா ஞாபகம் இருக்குது, படுக்கிற வரைக்குமே சாப்பாடு கையில் கொடுத்துடல, நான் கையில் எடுத்து சாப்பிடல, நல்லா தெரியும். படுத்து எந்திரிச்சு காலையில் இருந்துச்சா நைட் இடை கூட கஷ்டப்பட்டு நான் நைட் அந்த நேரத்துக்கு சாப்பாடை ஊட்டி விட்டேன், நல்லா சாப்பிட்டு படுத்து காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு சாப்பாடு எங்கே கொடுத்தேன்னு கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னா. நான் எப்போ சாப்பிட்டேன்? நான் சாப்பிடவே இல்லையா, எனக்கு சாப்பிட்ட மாதிரி ஞாபகமே இல்லையா அப்படின்னு. சாப்பாடு எனக்கு ஊட்டப்பட்டிருக்கு, அதனால் அது சாப்பாடுக்குள்ளே போயிருக்கு, வயிறு நிறைஞ்சிருக்கு, நான் தூங்கி இருக்கிறேன். ஆனால் காலையில் எழுந்து எனக்கு எப்போ சாப்பாடு கொடுத்தீங்க? தான் எடுத்து சாப்பிட்டா தானே நம்ம சாப்பிட்டோன்னு தெரியும். நமக்காகவே எத்தனை பேர் தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஓடணும்ல, சரி குழந்தையா இருக்குது தூக்கிட்டு ஓடுறீங்க, அது 5 வயசானதுக்கப்புறம் நீங்கள் தூக்கிட்டு தான் ஓடுவீங்கன்னா அவங்க தப்பு. நடக்க வேண்டிய வயசில், ஓட வேண்டிய வயசில், ஸ்கூலுக்கு டெய்லி நீங்கள் தூக்கிட்டா போவீங்க. 3 வயசாச்சுன்னா எல்கேஜிலேருந்து என்ன வாசலே இறக்கி விடுங்க, பிள்ளை நடந்து போட்டு பையன் கையில் கொடுங்க, தோளில் போட்டு விடுங்க, தூக்கிட்டு போட்டுங்கிறாங்க. ரைட் தானே? எல்கேஜி ஸ்டூடெண்ட், ப்ரீகேஜி ஸ்டூடெண்ட் வரைக்கும் தான் இறக்கமே காட்டுறாங்க. எல்கேஜின்னா வாசலில் விடணும், பேக்கை தூக்கி தோளில் மாட்டிடணும். அது என்ன சின்ன வெயிட்டோ பெரிய வெயிட்டோ கையில் பைக்கில் லஞ்ச் பாக்ஸை கொடுங்க, அதுவே உள்ளே போகட்டும், அழுதுகிட்டே போகும். எடுத்தன தான் பைய தான் தூக்கி நடக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். நம்ம தான் உலகத்திலே நாம தான் பிள்ளை பெற்றோன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கீழே இறங்க விடாமல், கையில் படாமல், காலில் படாமல், தோளில் மாதிரி தூக்கி வச்சுட்டு அலையும். நாளைக்கு அந்த பிள்ளை எப்படி சொல்லும்? ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்னை ஃப்ரீயாக விட்டியா, எப்போ பார்த்தாலும் என் மேலே கண்டிஷனே வச்சுருக்க, அங்கே போகாது இங்கே போகாது. எதுக்கு இந்த பிரச்சனை? ரோட்டில் இறக்கி விடுங்க, போய் அடி வாங்கி மிதி வாங்கி அவமானப்பட்டு எல்லாம் பட்டு வரணும். அடிபடாத பிள்ளை திருந்துவே நீங்கள் பிடிச்சு வச்சு பாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், என் வீட்டுக்கு நான் கட்டுப்படாத ஆள், உலகமெல்லாம் சுற்றினேன், என் மனசு போனபடி போனேன். கடைசியாக எனக்கு ஒன்று புரிஞ்சது, இந்த உலக சுத்தலும் உருப்படவே உருப்படாது, நானும் கெட்டு பிடிச்சவனா போயிருக்கேன்னு கற்றுக்க தெரிஞ்சது. சரி,
ஆனால் லேட்டாக வந்தேன். ரொம்ப லேட்டாக வந்து சேர்ந்தேன். 30 வயசுல வந்து சேர்ந்தேன். கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வந்து சேர்ந்த மாதிரி. 30 வயசு வரைக்கும் இயேசு எங்கே இருந்தாருன்னு இப்போ நல்லா முன்னே சொல்கிறேன். சிறப்பாக யோசிச்சு பார்த்து தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 12-13 வயசு வரைக்கும் நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். இயேசு மாதிரியே அப்படியே போகிறது வர்றது, கோயில் சுற்றிட்டாங்க, சர்ச்சுன்னு சுற்றினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வால் முளைச்சிருச்சு, கொம்பு முளைச்சிருச்சு, அப்புறம் ரெக்க முளைச்சிருச்சு. யாருக்கும் கஷ்டப்படுறேன். நான் என் வழி தனி வழி, அவ்வளோதான். நான் பாட்டு இஷ்டத்துக்கு போயிருவேன். என்னை டெய்லி சொல்கிறேங்க, டெய்லி என்னை தேடி ஒவ்வொரு ஏரியாவும் எங்கள் அப்பா அம்மா சுற்றி நைட்டு 12 மணிக்கு என்னை பிடிச்சி வீட்டு கூட்டு வருவாங்க. எங்கள் அப்பா ஒரு இடத்துக்கு போவார், எங்கள் அம்மா ஒரு இடத்துக்கு போவோம். அப்படி பார்த்துனாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி குட்டி சவராக சுற்றுறவன் தான். ஆனால் அப்படியெல்லாம் போய் சுற்றிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எவ்வளவு நாளை வேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபீல் பண்ண அந்த நாள் எனக்கு திரும்ப கிடைக்காது. என்டர்டைன் பண்ணுறேன், ஜாலியாக சுற்றுறேங்கிற மாதிரி என் மனசு பிடிச்சபடி போனேன். உண்மையிலே ப்ரொடக்டிவாக மட்டும் நான் யூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் நல்லா இருந்தது. படிக்கிறது யூஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருப்பேன். ரைட்டா? கர்த்தருக்குள்ள கரெக்டாக நடந்து வந்திருந்தாங்கன்னா இந்நேரம் இப்போ இந்த பீரியடுக்கு ஒரு பெரிய திறன் கூட்டத்துக்கு ஊழியத்தை செஞ்சுட்டு இருந்தது. நான் ரொம்ப லேட்டு. என்ன சொல்ல புரியுதுங்களா? அந்த என்னுடைய வாலிப நாட்களையெல்லாம் என் ஓட்டத்திலையும் சுற்றுறதுலையும் அப்படியே செலவழிச்சதுனால அடைய வேண்டியதை குறித்த காலத்தை குறித்த நேரத்தை அடைய முடியாமல் போயிடுச்சு. இங்கே சொன்னாரு, அவனவனுடைய வாயும் பலனால அவனவனுடைய வயிறு. நீ வாயை திறந்து விசுவாசத்தோடு பேசினா உன் வயிறு நிரம்பும். என் வீட்டில் ஆகாரம் உண்டாயிருக்கும், எனக்கு குறைவு இல்லை, நிறைவு உண்டாயிருக்கும், எனக்கு எனக்கு தாழ்ச்சி இல்லை, எனக்கு நன்மை உண்டாயிருக்கும், நான் சுகமாக இருப்பேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன். டெய்லி நீங்கள் வாயை திறந்து விசுவாசத்தோடு பேசதான் அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை வேலை செய்யும். அதுக்கு நீங்கள் வாய்ப்பே கொடுக்கலண்ணா என்னடா இருக்கும்? ஒரு பிரயோஜனம். அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். வாயில அவனவனுடைய வாய் அவனவனுடைய வயிறு. எப்படி இப்படி வாயம் வச்சுக்கோங்க. என் வாய் தான் என் வயிறு நிரப்பும். எல்லாம் சொல்லுங்க, என் வாய் என் வயிறு நிரப்பும். பின்னாடி சொல்றாரு, அவனவன் உதடுகள் என்னவா? அவனவன் உதடுகளின் விளைவினால். உதடுல என்னங்க விளைச்சல்? உதடுகள்ல என்ன விளைச்சல்? நீங்க என்ன பேசுறீங்களோ அதான் விளையும். நீங்க வாயை திறந்து எதை விதைக்கிறீங்களோ அதுதான் விளையும். நீங்க வாழ்வு உருப்படாது, நான் நல்லா இருக்க மாட்டேன், நான் நாசமாக போயிருக்கேன், எனக்கு எல்லாரும் பகைக்கிறாங்க, எல்லாரும் இருக்க, இப்படி சொல்லிட்டு இருந்து பாருங்க. பகையாளிகள் நிறைய கூட்டிகிட்டே போவாங்க. உங்களால் மேலே வரவே முடியாது. ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வசனம் சொல்றது இல்லையா? எப்படி சொல்றது? அடுத்த வசனத்தை பாருங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தின் கீழ். அப்ப நான் பவர் ஆஃப் த டங்க்னா என்னன்னா, ஒரு நாட்கள் ஒரு பெரிய வல்லமை இருக்கு. ஏன்னா கடவுள் உங்களை கடவுளை போல உண்டாக்கிட்டார், தன்னை போலவே உண்டாக்கிட்டார். எப்படி தேவன் உண்டாக்கினார்? வானத்தை பூமி எல்லாத்தையும் எப்படி படைச்சார்? வார்த்தையை சொல்லி 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 தான் படைச்சார். ஆக அவர் எப்படிதான் உண்டாக்குனார்னா சொல்லி சொல்லி தான் உண்டாக்குனார். நீங்க எப்படிதான் உண்டாக்கணும்? உங்க உலகத்தை, உங்க வாழ்க்கை, உங்க எதிர்காலத்தை சொல்லி சொல்லிதான். நீங்க என்ன விசுவாசித்து பேசுறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை. நான் சொல்றேங்க, யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையை திணிச்சு விடல. ஏதோ என் தலைவிதி அதனால எப்படி இருக்கிறீங்களெல்லாம் கிடையாது. தலைவிதி எல்லாம் கிடையாது. உங்க வாயோட விதி. உங்க வாயில் என்னத்தை பேசுறீங்களோ, என் வாழ்க்கைனா உருப்படவே முடியாது, என் வீட்டுக்காரர் உருப்படவே மாட்டேங்கிறாரு, இப்படியே பேசுறாங்கன்னா ஒரு வீட்டுக்காரர் உருப்படமாயிரு. ஆனா ஒரு நாலு வீட்டுக்காரரை வச்சுக்கிட்டு என் வீட்டுக்காரர் வீட்டில் தலைமைத்துவத்தில் ஆசீர்வாதமா வருவாரு, நல்லா இருப்பாரு, என் வீடு நல்லா இருக்கும், என் மனைவி புத்திசாலி இல்லாம இருக்கலாம், குறைவோடு இருக்கலாம், என் மனைவி ஞானம் இல்லாம இருப்பா, இந்த வீட்டை கட்டுவா, நான் வீடு ஆசீர்வாதமா இருக்கும் அப்படிங்கிற டெய்லி பேச ஆரம்பிச்சா பேசுறதுக்கும் நடக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா என்ன வரணுமோ அதைத்தான் நீங்க விதைக்கணும். நெல்லை விதைச்சிட்டு நான் புல்ல இப்போ சொல்றது, நெல்லை விதைச்சிட்டு கம்புக்கு எதிர்பார்க்க முடியாது. நெல்லை விதைச்சா நெல்லு தான். அப்படி ஆசீர்வாதத்தை பேசினா ஆசீர்வாதம் விளைக்கும். ஒழுக்கமுள்ள பிள்ளைகளுக்காக பேசினா ஒழுக்கமுள்ள பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போறதுக்கு நீங்க உயர்வ பேசணும். நான் கீழே இருக்க மாட்டேன், மேல இருப்பேன், வாழா இருக்க மாட்டேன், தலையா இருப்பேன்னு பேசணும். நீங்க பேசாத விசுவாசத்தோட அறிக்கையிடாத ஒண்ணு உங்க உரிமையே கிடையாது. வாயை திறந்து பேசுற வார்த்தை வீணான வார்த்தையை பேசக்கூடாது. சும்மா சொன்னேங்க, இந்த சும்மா கதையை வேணாம்.
ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் உங்களை அவரை மாதிரி உண்டாக்கிட்டா நீங்கள் எப்படி பேசணும்? கடவுள் மாதிரி பேசணும். கடவுள் மாதிரியே எப்படி சொன்னாங்க? வெளிச்சம் இருள பார்த்த உடனே வெளிச்சம் உண்டாகட்டும். ஐயோ இருட்டாங்க, நான் என்ன பண்ணட்டும்? அவனை சர்ப்ரைஸ் ஆகலை, இருட்டாத்தான் இருக்கு, நல்லா தெரியும். ஆனால் வெளிச்சம் உண்டாக கடவுள் வெளிச்சம் உண்டாயிருக்கு இல்லையா? தண்ணீரா இருக்குது, எங்க பார்த்தாலும் தண்ணியே. ஏசு அது பேசுறாரு, தண்ணீர்கள் ஜலம் ஒரு இடத்துல வந்துவிட்டோம், நிலப்பரப்பு உண்டாகட்டும். நிலப்பரப்புல ஜீவராசிகள் உண்டாகட்டுங்கிறாரு, தண்ணீர்ல மச்சங்கள் மீன்கள் உண்டாகட்டுங்கிறாரு. சொல்றாரு, சொல்லுகிறபடி அப்படி ஆயிடுச்சு. புரியுதா? கடவுள் எப்படிங்க? கடவுள் எப்படி உண்டாக்கிட்டாரு? மனுஷனை உண்டாக்கும் போது நம்மை போலவே உண்டாக்குவோம். அவன் அவரை மாதிரியே நிறைய பேர் குரங்குல இருந்து வந்ததுனால குரங்கு சேட்டெல்லாம் பண்ணிட்டானே. நான் குரங்கு, நீ சொல்லுங்க, ஒருத்தர் குரங்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவனை மனுஷன் மாதிரி நடப்பானா? மிருகம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மனுஷன் மாதிரி நடப்பானா? நடக்க மாட்டான். நீங்க சொல்லிட்டு மிருகம்னு. ஒருத்தர் பாவின்னு சொல்லிட்டு பரிசுத்தமா நடக்க மாட்டான். அவனை சொல்லணும், நீ பரிசுத்தம் இல்லாது, பாவம் உனக்கு தேவையில்லாத. அப்பதான் அவனுக்கு புரியும். இங்க இந்த வசனத்தை எனக்கு எடுத்துட்டு போக, அடுத்த வார்த்தை தொடரும். வசனம் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில். நாவுக்கு கீழே, உங்க அதிகாரத்துக்கு கீழே, உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க வாயை திறந்து ஒரு வார்த்தையை பேசுற வரைக்கும் அந்த வார்த்தை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தையை நீங்க பேசுற வரைக்கும் அந்த வார்த்தை உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டீங்கன்னா சொன்னதுல இருந்து அந்த வார்த்தை உங்களை ராஜா மாதிரி ஆட ஆரம்பிச்சு. நல்ல வார்த்தையா இருந்தாலும் கெட்ட வார்த்தையா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. மனைவி கிட்ட ஒரு நாள் சொல்லி பாருங்க, உன்னை கட்டிக்கிட்டு நான் நிம்மதியாக இருந்திருக்கலாம், கல்யாணமே பண்ணாமல் நிம்மதியாக இருந்திருக்கலாம். ஒரு தடவை சொல்லி பாருங்க, நீ வாழ்க்கையில் வந்ததே எனக்கு வேஸ்ட்டுன்னு ஒரு தடவை சொல்லி பாருங்க. 50 வருஷம் கழிச்சு சொல்கிறாங்க, யோ நீ ஒரு நாள் அப்படி சொன்ன இல்லையா அப்படின்னு. எப்படி ஒரு நாள் கண்டிப்பாக சொல்லி காட்டுவாங்க. 50 வருஷம் கழிச்சு கூட மறக்காமல் சொல்லுவாங்க, நீ ஏற்கனவே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கியா அப்படின்னு. நான் தான் சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு பல வருடம் மன்னிப்பு கேட்டேனே, என்னதான் தான் நீ சொன்ன இல்லை, வேலைஞ்சு பெருசா உண்மைதான். அதே உங்கள்கிட்ட கணவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசி பாருங்க. அவன் நல்ல மனுஷனாக இருந்தால் மன்னிச்சு அதோட மறந்து விட்டுருவேன். சரி, இந்த லேடி இந்த பொண்ணு கிட்டா பேசி பிரயோஜனம் இறக்கப்பட்டு விட்டாலும் விட்டுருவாங்க. ஆனால் பெண்கள் ரொம்ப ஜாஸ்தி வைராக்கியமாக பிடிச்சி 50 வருஷம் கழிச்சு ஞாபகப்படுத்தி கரெக்டாக சொல்லுவாங்க. இங்கே நல்லா கவனிங்க, மரணமும் ஜீவனம்னா அழிவோ ஆசீர்வாதமோ நாவினுடைய அதிகாரத்தின் கீழே இருக்குன்னா நான் சொல்றபடி தான் நடக்கும் அப்படின்னா சொல்லிட்டு சொல்றாரு. நாவின் அதிகாரம் தான், அது பிரியப்படுகிறவர்கள் அவர் கனியை புசிப்பாங்க. எதால ஆசைப்படுறீங்க? எதை ஆசைப்படுறீங்க? நீங்க ஆசைப்பட்டா ஆசைப்பட்டதில் அனுபவிப்பீங்க. ஆசீர்வாதத்தில் மேலே ஆசீர்வாதப்பட்டீங்கன்னா எல்லாம் எதிராக இருக்கும் போதும் உங்கள்கிட்ட கையில் காசு இல்லாதப்போ நீங்கள் எப்படி உங்களை பார்க்கணுன்னா, நான் ஐஸ்வர்யவா, எனக்கு குறைவில்லை, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், இப்போ இருக்கிறத விட நான் 1000 மடங்கு பெறுவேன், நான் கையே நிற்க மாட்டேன், நான் கொடுக்குற ஆளாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் விசுவாசத்தோடு பேச 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 உங்கள் உலகத்தை உருவாக்குறீங்க. நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் வார்த்தை இருந்தாலே கர்த்தருடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் விதைக்கிறீங்க. விதைச்சா முளைக்கும். சொல்லுங்க, விதைச்சா மரணமும் ஜீவனும் என்னோட நாக்கு கீழே. சொல்லுங்க, உங்க நாக்கு கீழே, என் நாக்கு கீழே தான் இருக்கு. அதனால மரணமா ஜீவன் நான் தான் முடிவு பண்ணணும். நான் தான் ஜீவனை தெரிந்து கொண்டு பேசணும். அதனால ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, வாயை திறந்து கண்டதெல்லாம் பேசாதப்பா, ஆசீர்வாதத்தை பேசு, ஜீவனை பேசு, நன்மை பேசு, உங்களால் முடிந்தால் யாரையும் சபிக்காதுன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு, ஓப்பா உன்னை வாங்க சண்டை போட்டவங்கள நாசமாக போட்டு சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லலை. கர்த்தர் சொல்றாரு, அவங்க சபிப்பாங்க, நீ என்ன பண்ண? ஆசீர்வதிச்சுக்குவான். நீ அவங்களோட துன்பப்படுத்துறா, அவனுக்காக ஜெபம் பண்ணு, ஆண்டவரே அவரை ஆசீர்வதி. உண்மையா பைத்தியக்கார கடவுளா இருக்கிறாரு, அவன் என்ன கஷ்டப்படுத்துறான், அவன் நல்லா இருக்கட்டும் ஜெபம் பண்ண சொல்றாரு. பைத்தியக்கார கடவுள் கிடையாது. அந்த கேட்டுல நீங்கள் ஆளப்படாமல், அந்த கேடு உங்களை ஆண்டு விடாமல் நீங்கள் அந்த கேட்டுக்கு மேல ஆளுறீங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்க மற்றவர்களால் ஆளப்படாமல் கர்த்தராலும் வார்த்தையினாலும் ஆளப்படுகிறீர்கள்.